அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான சிக்கன் நகெட்ஸ் தான். இதே நம்ம ஹோட்டலில் 5 பீஸ் ஆர்டர் பண்ணாலே 150 160 சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு 120குள்ளேயே நம்ம இதை செஞ்சு முடித்து ஹெல்த்தியாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் சாப்பிடாதவங்க இது கூடவே மீல் மேக்கர், சோயா சொல்லுவோம்ல, சோயான்ட்டு மீல் மேக்கர் அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான ரஸ்க்கு இல்லைன்னா ப்ரெட்டு, அது நம்மளோட விருப்பம்தான். அதையும் வந்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதையும் பவுடர் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற கொஞ்சம் ரஸ்க் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மிக்ஸ் கூட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி இந்த ரஸ்க் பவுடரோடு நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு ஒரு டைட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சைட்லேயே நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிக்கிடலாம். இன்னொரு குட்டி பவுலில் நான் 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மிக்ஸை நமக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி ஷேப்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ரஸ்கில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் நகெட் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா நமக்கும் ஹாப்பியாக இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் ஒன்றா போட்டு சூப்பராக எடுத்துடலாங்க. சிக்கனுக்கு பதிலாக நம்ம வந்து மீல் மேக்கர் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு ஆயில் நல்லா சூடாயிருச்சு, நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கிடலாம். இந்த இதை வந்து நல்லா சிம்லேயே நம்ம வச்சு குக் பண்ணணும். ஏன்னா நம்ம ரஸ்க்கு போட்டிருக்கிறனால சீக்கிரமே கரிஞ்சிரும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கிடலாம். அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்து வரும். சூப்பரான நகெட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் குட்டி லாரி மாதிரி செஞ்சான் நம்மளோட நகெட்ஸில். அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து அவன் சாப்பிட்டான். ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.